வணக்கம். இப்பதிவில் ஆமையொட்டு பற்பம் பற்றி காண்போம். ஆமையொட்டு பற்பம் தேவையான சரக்குகள்: சுத்தித்த ஆமையோடு, சுத்தித்த பூநாகம், சுணுகி அல்லது சதுரக்கள்ளி, சிம்மமுகி அல்லது ஆடாதோடை. செய்முறை பார்த்தோம் அப்படின்னா, பூநாகத்தை நம்ம சதுரக்கள்ளி பால் விட்டு அரைச்சி பூநீரில் தூய்மை செஞ்ச ஆமையோட்டு துண்டுகளை கவசித்து உலர்த்தி மண் அகலில் போட்டு சீலை செஞ்சு கனம் புடமிட்டு அதை எடுக்கணும். மறுபடியும் ஆடாதோடையில் சாற்றை அரைச்சி புடமிட்டு எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா இது பற்பமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 65 to 130 மில்லிகிராம் வீதம் இருவேளையாக எடுத்துக்கலாம். அனுபானம் தாய்ப்பால், துணை மருந்து பொடுதலை சமூல குடிநீர், பேய் மிரட்டி இலை குடிநீர், ஓம குடிநீர். அடுத்ததாக தீரும் நோய்கள்னு பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய மாந்தம், கணம், மாந்த கழிச்சல் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கந்தக பற்பம். கந்தக பற்பமுக்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த கந்தகம், வெள்ளை வெங்காயம் அல்லது வெங்காயம், இஞ்சி, மருதம்பட்டை சாம்பல் அல்லது புளியம் புரணி சாம்பல் எடுத்துக்கிறோம். அடுத்ததாக செய்முறை பார்த்தோம் அப்படின்னா கந்தகத்தை நாள் ஒன்றுக்கு 175 கிராம் மீதம் நம்ம வெள்ளை வெங்காய சாறு விட்டு 15 நாட்கள் அரைச்சி அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி சாறு நாளொன்றுக்கு 175 கிராம் வீதம் இதையும் நம்ம 15 நாட்கள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தினமும் புதிதான சாற்றை விடணும். பிறகு வில்லை செஞ்சு நல்லா உலர்த்தி மருதம்பட்டை சாம்பல் அப்படி இல்லைன்னா புளியம்புரணி சாம்பல் ஒரு சட்டியில் பாதி அளவு கொட்டி அதுக்கு மேலே வில்லைகளை வச்சு மீதி சாம்பலையும் கொட்டி ஒரு 12 மணி நேரம் தீபாக்கினி கமலாக்கினியாக வச்சு எரித்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பற்பமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா 100 to 200 மில்லிகிராம் வீதம் இருவேளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். அனுபானம் பசுநெய், பசுவெண்ணெய் இவைகள் எல்லாம் அனுபானம். தீரும் நோய்கள் பார்த்தோம்னா மேகம், குட்டம், சொறி, சிரங்கு, தோல் மறுப்பு இது எல்லாமே தீரும் நோய்கள். அடுத்ததாக கருவங்க பற்பம். கருவங்க பற்பமுக்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த கருவங்கம், சுத்தித்த படிகாரம், அடுத்ததாக கற்றாழை. கருவங்கம் 10 கிராம், படிகாரம் தேவையான அளவு, கற்றாழை தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். செய்முறை பார்த்தோம் அப்படின்னா கருவங்கத்தை ஒரு சட்டியில் இட்டு உருக்கி அதுக்கப்புறம் அதில் வேண்டிய அளவு படிகாரத்தூளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கற்றாழை வேரால் தோய்த்து நம்ம கிளறணும். அப்படி கிளறும் போது பற்பமாகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அந்த பற்பத்தை எடுத்து அதோட எடைக்கு சமமாக நம்ம படிகாரத்தை கூட்டி கற்றாழை சாற்றை விட்டு ஆட்டி வில்லை தட்டி உலர்த்தி ஒரு ஓட்டில் போட்டு மேலோடு கொண்டு மூடி மறுபடியும் சீலை செஞ்சு உலர்த்தி 50 வரட்டி கொண்டு நம்ம புடமிட்டால் பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மருந்தளவுன்னு பார்த்தோன்னா 30 to 60 மில்லிகிராம் வீதம் இருவேளைக்கு கொடுக்கலாம். அனுபானம் பசுநெய், பசும்பால், பசுவெண்ணெய், தேற்றன்கொட்டை இலகம், கருணை இலகம், இளநீர் இவைகள் எல்லாமே அனுபானம். அடுத்ததாக தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா இருமல், காசம், வளப்பாட்டீரல் கட்டி, மேகம், பெருவயிறு, அழல் நோய்கள், ஈலை, எருவாய் முளை நோய்கள் அதாவது மூல நோய்கள் இவைகள் எல்லாமே தீரும் நோய்களை சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.